இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாத பிறப்பின் ஆராதனையில பங்கெடுக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் தேவன் அற்புதம் கரம் கொண்டு நம்மை நடத்தினார், அதிசயங்கள் செய்தார், நம்மை விசாரிக்கிறவராய் நம்மோடு இருந்து தேவையெல்லாம் சந்தித்தார். சோர்ந்து போன வேளையில் அவர் பலன் கொடுத்தார். என் கிருபை உனக்கு போதும் என்கிற வார்த்தையின்படியாய் அவர் கிருபை நம்மை தாங்கினது. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் மேன்மை, என் மகிமை, நான் யாருக்கு அஞ்சுவேன்? உன் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் ஆனவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவன் மகிமையும் ஆனவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்புக்கு நோக்குவேன் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கமடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கமடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் ஆனவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பெருமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல ஆண்டவரே, இப்படி சட்டை மறைவிலே என்னை காத்தபடி தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அரவணைக்கிற கரம், அன்பின் கரம் ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிறோம். தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரை அரவணைக்கும் உந்தன் கரமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல் காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல் காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் ஆனவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? எனக்கு விரோதமாய் எழும்புகிறதான சாத்தானுடைய தடைகள் எல்லாம் எரிகோவின் மதிலை போல நீ உடைத்து தகர பண்ணுவேன். என்னை தொடர்ந்து வர சத்துருவிலிருந்து என்னை விடுதலை செய்து காக்கிற தெய்வம் நீர் அல்லவாப்பா. என்னோடு கூட இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் இயேசுராஜா. எங்களுக்கு விரோதமான எரிகோவின் மதில்களை தகுத்து சாம்பலாக்கிடுவே. எதிரிகளின் சேனைகள் என்றும் என்னை தொடராமல் பின்தொடர்ந்து வந்திடுவே. எதிரிகளின் சேனைகள் என்றும் என்னை தொடராமல் பின்தொடர்ந்து வந்திடுவே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் ஆனவர் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? காலமோ கடைசியாகி பாவம் பாறை படந்த பிறகு உலக வேஷம் கடந்து செல்லுதே. வருகை தாமதிக்கையில் புறாவை போல் சிறகிருந்தால் பறந்து வந்து உம்மை காணுவே. வருகை தாமதிக்கையில் புறாவை போல் சிறகிருந்தால் பறந்து வந்து உம்மை காணுவே.
கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பெருமானவர் யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? ஹalleluya. கர்த்தர் நம் பெலன். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் வழியில் நாம் நடக்கும் பொழுது அவர் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் நமக்கு அவர் நிச்சயம் தருவார். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளமே சதா காலமும் நம் நேசரையே துதிக்கட்டும். ஹalleluya. praise the Lord. Praise the Lord. அதை கட்டும் முன் பாடுவீருதா? கத்து நகரத்தை காவல் செய்யாதே, உன் கண் விழிப்பும் வீருதா? கத்து நகரத்தை காவல் செய்யாதே, உன் கண் விழிப்பும் வீருதா? சதா சமூகம் நீதம் நீசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார், நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார், நீ பாக்கியம் கண்டடைவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அதனால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நீசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார், நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார், நீ பாக்கியம் கண்டடைவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். அதனால் உள்ளமே சதா சமூகம் நீதம் நீசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார், நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார், நீ பாக்கியம் கண்டடைவார். சிங்கத்தின் மீதும் நடந்து ஒரு சர்ப்பத்தையும் மிதிப்பார். இயேசு நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். இயேசு நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து
அவருக்கு பயப்படுகிற மனிதனை கர்த்தர் சீயோனில் இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன். அவர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக அவரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மே மாதத்துல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். விசுவாசத்தில் வல்லவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, ஜாக்கிரதையோடு ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபைகளையும் ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வரவு செலவெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை நடத்துங்க. தேவையெல்லாம் சந்திக்கிறவர் யெகோவா இந்த மாதத்துல எங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து, கர்த்தாவே உம் நாமத்தை நாங்கள் சோத்தரித்து மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய வெளிச்சத்தையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சபைகளுக்கும் அனுப்பியறலும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Haggai 2 verse 23. சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், சேத்தியலின் குமாரனாகிய செருபாபேல் எனும் என் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். In that day, says the Lord of hosts, I will take you, Zerubbabel, my servant, the son of Shealtiel, says the Lord, and will make you like a signet ring, for I have chosen you, says the Lord of hosts. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has chosen us. ஆகையால் தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட செருபாபேலுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். Hence, the Lord says to Zerubbabel, I will make you like a signet ring. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, In Song of Solomon 8 verse 6, கர்த்தர் மேல் வாஞ்சியாய் இருக்கிறதான மணவாட்டி சொல்லுகிறாள், the bride who is having desire upon the bride says, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் set me as a seal upon your heart, உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். as a seal upon your arm. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மணவாட்டி ஆகிய சபையாகிய நாம் கூட We who are the church and as a bride, தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், the Lord who is chosen, let us say unto him, உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போல என்னை வைத்துக் கொள்ளும். set me as a seal upon your heart, உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போல என்னை வைத்துக் கொள்ளும். set as a seal upon your arm. காரணம் என்ன? What is the reason? நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாய் இருக்கிறது. For love is as strong as death, நேசம் மரணத்தைப் போல் வலியது. jealousy as cruel as grave. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. Its flames are flames of fire, a most vampire. நீர் என்மேல் காட்டுகிறதான அந்த நேசம் அன்பு அது கொடுமையான மரணத்தை காட்டிலும் வலிமையாய்
அக்னி தழலிலும் கடும் ஜுவாலையுடையதாய் இருக்கிறதே. For the love was as strong as death and jealousy as cruel as grave. நான் உம்மை விட்டு எப்படி பிரிய முடியும்? How can I be separated from you? என்னை நீ தெரிந்து கொண்டீர் அல்லவா? Lord, you have chosen me. ஆண்டவரே, என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையாய் வையும். Lord, keep me as a seal upon your heart புயத்தின் மேல் முத்திரையைப் போல என்னை வைத்துக் கொள்ளும். and as a seal upon your arm. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசையெல்லாம் நேசத்துக்காய் கொடுத்தால் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். All the wealth of his house, it will be utterly despised. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அந்த கடும் ஜுவாலையுடைய அன்பை எங்கள் மேல் ஊற்றும். Lord, pour us the love which you have upon us. இந்த நாட்களில் நாங்களும் சொல்லட்டும். Even today, let us say, என் இயேசுவின் அன்புக்கு என்ன கொடுத்தாலும் அது முற்றிலுமாய் நான் அசட்டை பண்ணுவேன். whatever I give to the love of இந்த Jesus Christ, it is உலகத்தின் despised. இன்பங்கள் அசட்டை பண்ணுவேன். All the love of this world I will despise. இந்த உலகம் கொடுக்கிறதான காரியங்களிலே நான் அசட்டை பண்ணுவேன். All the things which the world gives me, I will despise it. நான் உம்மை அன்பு செலுத்துவேன். I will love on you, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே வேதம் சொல்லுகிறது, Here the Bible says, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க முடியாது. many waters cannot quench love, வெள்ளங்கள் அதை தணிக்க முடியாது. nor can the floods drown it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த முத்திரையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about the seal? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த முத்திரையினுடைய காரியம் என்ன? What is the significance of the இந்த signet? முத்திரையில மறைந்திருக்கிறதான காரியம் என்ன? What is the mystery behind signet? 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனம், 2 Timothy 2 verse 19. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. Nevertheless, the solid foundation of God stands. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் தீமையை விட்டு அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதே அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. Having the seal, the Lord knows those who are his, and let everyone who names the name of Christ depart from iniquity. மணவாட்டிக்கு ஒரு அடையாளம் உண்டு. There is a sign for சபைக்கு ஒரு bride. அடையாளம் உண்டு. There is a sign for the church. நாம் கர்த்தருடையவர்கள். We are of Christ. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Christ has chosen us. இயேசுவின் நாமத்தை நாம் பிரகடனப்படுத்துகிறவர்கள். We are the ones who magnify the name of இயேசுவின் God. நாமத்தை நாம் அறிக்கை பண்ணுகிறவர்கள். We are the ones who confess அதை the name of அறிவிக்கிறவர்கள். Jesus. அந்த நாமத்திற்கு சாட்சியாய் இருக்கிறவர்கள். We are the ones who live as a testimony for Jesus. இப்படியாய் இருக்கிற நாம் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் அதற்கு சொல்லுகிறது. Likewise, the Bible says we need to depart from இது iniquity. ஒரு அநியாயத்தை விட்டு விலகு கடவன் என்பதே அதற்கு முத்திரை. Having the seal that everyone should depart from iniquity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த மாத பிறப்பின் ஆராதனை நாம் என்ன தியானித்துக் கொண்டு இருக்கிறோம்? In this new month, what are we meditating on? ஆண்டவரே, Lord, என் வாழ்வில் அக்கிரமங்கள் இனி காணப்படக்கூடாது. in my life there should be no more iniquity, Lord. ஆண்டவரே, நான் கர்த்தருடைய கிருபையினாலே கிரமமாய் நான் காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit myself so that I will do all the works of yours skillfully. எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, Ephesians 1 verse 13 says, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சத்தியமாகிய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டீர்கள். In him you also trusted after you heard the word of truth, the gospel of the salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். We listened to the salvation of word of truth and அந்த we were saved. ரட்சிப்பு, அந்த வசனம் நாம் கேட்டதினாலே நமக்குள்ளாக தேவன் துவக்கினதான விசுவாசம். Through that salvation, the faith which God has started upon us. நாம் இப்படியாய் நாம் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டீர்கள். When we were saved, we believed on him and we were sealed with the spirit of promise. அவருடைய அன்பிலே நிரப்பப்படவும், To be filled in his அவருடைய love. மார்பிலே முத்திரையாய் மாறவும், To be as a seal அவருடைய upon his பிரியத்திலே arm. முத்திரையாய் மாறவும், To be as a seal upon his arm. அக்கிரமத்தை விட்டு விலகும்படியாக, To depart from iniquity. இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு விலகும்படியாக, To depart from the lust of this world. நமக்கு உதவி செய்ய ஒரு முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
there was a seal which was given upon அவர் us, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், and He is the Holy Spirit. சத்திய ஆவியானவர், He is the true Spirit. சத்தியத்தில் பாதையிலே நடத்துகிறவர். He will lead us in the true way. அவர் தமது சொந்தமானதை பேசாமல் அவருக்கு அறிவிக்கப்பட்டதான பிதாவின் வார்த்தைகளை நமக்கு பேசுகிறார். And the Holy Spirit does not speak on His own, but He speaks what the Abba Father speaks. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். He makes us to remember the gospel which was told by Jesus Christ. அவர் தம்முடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்கிறார். He fills us with His power, the Holy Spirit. ஆகையால்தான் எபேசியர் 4:30 சொல்லுகிறது, Hence in Ephesians 4:13 நீங்கள் says, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். and do not grieve the Holy Spirit of God by whom you were sealed for the day of redemption. நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரையை நாம் துக்கப்படுத்தக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நடப்பிப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போம். The Holy Spirit which was given to us as a seal, we should not grieve Him. Instead, let us commit our ways. கர்த்தருடைய பலத்தினாலே அக்கிரமத்தை வெறுத்து நீதியை செய்ய பழகுவோம். With the help of God's hand, let us depart from iniquity and do righteous. கசனங்களை தியானித்து வசனத்துக்கும்படியாக நடக்கும்படியாக விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்புவோம். Let us meditate the word of God, and to walk according to it, let us ask God for the seed. அவருடைய நேசத்தினுடைய அந்த நேசத்தின் உச்சிதத்திலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம். To be filled with His love, let us walk in a way that is pleasing to God. அளவில்லாத உம்முடைய நேசம் எங்கள் மேல் நீர் காட்டுகிறீரே. You have showed a marvelous love. இந்த மாதத்திலும் உம்முடைய நேசத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் வாழ நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். Lord, even in this month we are committing ourselves so that we may walk into your love. ஆண்டவர் நம்மை அவருடைய இருதயத்திலும் Let Lord in His heart, அவருடைய புயத்திலும் in His power, முத்திரை போல வைத்துக் கொள்ளும். put us a seal. ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். Let us all pray unto Him. ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். Let us strive to God. அந்த புதிய மாதம் முதற்கொண்டு நாட்களிலே Starting from this new month, நாங்கள் நேசத்திலே நிறைந்தவர்களாய் make us infatuated by your love. பாதாளத்தை போல கொடிதாயிருக்கிற நேச வைராக்கியத்தால் நிறைந்தவர்களாய், being filled with a love that is as strong as death. அக்கினி தள்ளிலும் அதன் ஜுவாலை கடுமையாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டத கிறிஸ்துவின் நேசத்திலே நிறைந்தவர்களாய், being filled with the love of Christ that is as the flames of fire and the most vehement flame. எங்களை நடத்தும் அப்பா. Lord Jesus, lead us. உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் ஒருபோது விலகாதபடி to never depart from your love. நல்ல ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவீராக. Let the good spirit give us counsel and lead us. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் இன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya